நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பம் பல போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கு. ஸோ அவர் இல்லாமல் அவருடைய கட்சியை அதிரடியாக நடத்திட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இவங்களுடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 மகன்களான விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய 2 பேருமே பக்கபலமாக இருந்துட்டு இருக்காங்க. சண்முக பாண்டியன் பார்த்தீங்கன்னா அரசியல் வேலைகளையுமே தாண்டி இன்னொரு பக்கம் சினிமாவிலுமே படு பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு என்னதான் சினிமா துவக்கம் படு மோசமாக இருந்தாலுமே தற்போது இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான படைத்தலைவன் திரைப்படம் நல்ல வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியனுடைய நடிப்பு சூப்பராக இருந்தது. ஆகையால் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுமே வர ஆரம்பிச்சது. ஆனால் படைத்தலைவன் படத்தின் படப்பிடிப்பின் போது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வேறு எந்த பட வாய்ப்புமே வரலையா. சோ அப்போது பாத்தீங்கன்னா கொம்பு சிவி அப்படின்ற படத்துடைய வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வாங்கி கொடுத்தார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. சோ இந்த திரைப்படத்தையுமே சண்முக பாண்டியன் அவர்கள் முடிச்சிட்டாரு. படத்துடைய டப்பிங் பணிகள் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு படக்குழு அண்மையில சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. சோ கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு ரஜினிகாந்த் செய்த உதவி இது. சோ என்னதான் பல நடிகர்கள் கேப்டனுடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே சைலண்டாக சூப்பர் ஸ்டார் செய்த இந்த உதவி பலரையுமே நெகிழ வச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.